Good morning students. Today our physics class. Today we are discuss about the topic couple. Okay. So couple அப்படினா இரட்டை அப்படினு நம்ம சொல்லுவோம். So what is mean by couple அப்படினா நாம வந்து டயகிராம் பார்க்கலாம். இது ஈஸியா புரியும். பாருங்க. இது வந்து ஸ்டியரிங். இது பாத்தீங்க அப்படினா நாம வந்து காரில் போகிறோம் அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு இந்த சைடு நம்மலாம் திருப்புவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டியரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன் ஒரு ஃபோர்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெடல். இப்போ சைக்கிள் பெடல் இருக்குது. இப்போ நம்ம சைக்கிள் பெடல் பண்ணும் பொழுது மேலே பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய பெடலானது ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படி இருக்குது, கீழே இருக்கிற பெடல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய வாட்டர் கேன் மூடி ஆகட்டும், கேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன இருக்கும், அதில் இப்படி ஓப்பன் பண்ணுறது ஒன்று, க்ளோஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ ஒரு சைடு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வாட்டர் கேன் இப்படி கேப் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க, இன்னொரு ஃபிங்கரால் இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இது என்ன தான் மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்புள் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை கப்புள்? கப்புள் அப்படிங்கிறது நம்ம டெஃபனிஷனில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் மேலே வாங்க டயக்ராமில், இந்த டயக்ராமில் நமக்கு கன்சிடரே ஒரு ராட், இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துக்கிறோம். இந்த ராடோடைய சென்டர் பாயிண்ட்டு சி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ, இந்த எண்டு பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ சென்டரில் இருந்து ஏ பாயிண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து பிங்கிற பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. சரி, இதில் கப்புள் அப்படின்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸை நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த ராடுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபோர்ஸ் ஓகேவா. என்ன ஃபோர்ஸு? சேம் ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது, இது ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ சேம் ஃபோர்ஸ், சேம் ஃபோர்ஸ்னு எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா 5 நியூட்டன் அப்படின்னா இந்த சைடும் 5 நியூட்டன். அப்போது சேம் ஃபோர்ஸ் தான், பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கடுத்து இன்னும் நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் இது பாருங்கள், இது கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, இது பார்த்திங்க அப்படின்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இது எப்படி ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பேரலாக இருக்குது. எப்படி இருக்குது? ஆன்டி பேரலாக இருக்குது. ஸோ அப்போ கப்புள் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் ஃபோர்ஸு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது என்னது, இது ஆன்டி கிளாக் வைஸ் தான், இது ஆன்டி கிளாக்ஸ். ஆனால் இது மேலே அப்வர்ட் இப்படி இருக்குது, டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்குது, நமக்கு ஆன்டி பேரலாக நமக்கு இருக்குது ஓகே. ஆன்டி பேரலாக இருக்குது ஓகே. இந்த கப்புளில் நம்ம டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸுங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் நமக்கு மூவிங்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன டோட்டல், அதாவது எஃப் நெட் இது வந்து வெக்டார் ஃபார்ம் தான். எஃப் நெட் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, எம் இன்ட்டு ஏ அப்படின்னு பார்ப்போம். என்னது, எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படிங்கிறது ஓகே. இந்த எஃப் டோட்டல் ஃபோர்ஸை நம்ம இங்கே எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் எஃப்பு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே எப்படி இருக்குது, அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸ் எஃப்பு ஈக்குவல் என்ன வரும் நமக்கு 0. அப்போ மைனஸ் எஃப்பு ப்ளஸ் எஃப்பு ஈக்குவல் டு 0. அப்போ டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ், அதாவது டிரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸில் நமக்கு என்ன இல்லை, டோட்டல் ஃபோர்ஸு நமக்கு 0 ஆயிடுச்சு ஓகே. தென் கால்குலேட் தி ரொட்டேஷனல் மோஷன். அப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன தான் இருந்தாகணும், ரொட்டேஷ்னல் மோஷன் இருக்கணும்.
ஸோ we have calculate the rotational motion அது பார்க்கலாம். ஸோ rotational motion அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் என்ன ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிறது டார்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் டார்க் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே we have calculate the rotational motion tau about c due to f. ஓகே, யாரால் எஃப் ஃபோர்ஸால் அட் பாயிண்ட்டு பியில் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னு எடுத்துக்கிறோம் 6. அப்போ என்ன எப்படி எழுதலாம் 6 இன்ட்டு நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் எஃப். இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகே, அடுத்தது டவ் எபோட் சி யாரால் டியூ டு எஃப் அட்டு ஏங்கிற பாயிண்டில் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே என்ன தான் இருக்குது ஆர் இன்ட்டு எஃப் தான், அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கும்போது நெட் ஃபோர்ஸ் அதாவது டவ் நெட் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏங்கிற பாயிண்ட்லேயே ஆர் இன்ட்டு எஃப் தான் இருக்குது, ப்ளஸ் பிங்கிற பாயிண்டில் என்ன இருக்குது ஆர் இன்ட்டு எஃப் தான் இருக்குது. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் 2RF அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மோஸ்ட்லி நம்ம டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா A to B அப்படிங்கிற ஹோல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறதுனால இங்கே எப்படி எழுதலாம் D இன்ட்டு எஃப்னு கூட நம்ம ரைட் பண்ணலாம். என்னது D இன்ட்டு எஃப். ஓகேவா? ஸோ அப்போ கப்புள் அப்படிங்கிறதுக்கு டெஃபனிஷன் பார்த்தீங்க அப்படின்னா a pair of forces which are equal. ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது ஈக்குவல் இன் மேக்னிடியூடோட வேல்யூ வந்து ஈக்குவல் தான். நான் சொன்னேன் இந்த சைடு 5 நியூட்டன் அப்படின்னா இந்த சைடும் 5 நியூட்டன். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து சேம் ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அண்ட் செப்பரேட்டட் பை எ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் so that their lines of action do not coincide. நம்ம கொடுக்கக்கூடியது எப்படி இருக்குது do not coincide. So that causes a turning effect is called a couple அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின் பா. கப்புள் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, 2 மார்க் கொஷின். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. என்னது? பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பு திறன்களின் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு ராடு கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் ஏ 1 ராட். ஓகேவா? ஸோ அந்த ராடு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மாஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கலாம் வெரி லெஸ் மாஸு அல்லது மாஸே இல்லை அப்படிங்க நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக அப்படிலாம் இருக்காது. ஸோ நம்ம இது பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ராடோடைய மாஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள் தான். M ஈக்குவல் டு அப்போ என்னென்னு போடலாம் 0. ஓகேவா? சரி, இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் கிடையாது, எந்த சைடு இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு நைஃப் எட்ஜை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைஃப் எட்ஜுக்கு மேலே ஒரு மாஸ். ஸோ இதில் அதான் சொல்லியிருந்தேன், என்ன சொன்னாங்க மாஸ் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறதுனால இந்த ராடோடைய வெயிட் இல்லை அப்படின்ட்டு நம்ம இங்கே மீன் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் வெயிட் இருக்கக்கூடிய ராடாக வச்சிங்க என்ன ஆகும், எந்த சைடு மாஸ் அதிகமாக இருக்கும் அந்த சைடு கீழே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், அந்த ராடோடைய மாஸ் 0ன்னு எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம நைஃப் எட்ஜை எங்கே வைக்கிறோன்னா இந்த பாயிண்ட்டில் வைக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நாம் இது ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸு D1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா D2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதில் 2 ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு F1 இந்த சைடு F2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரெண்டுமே எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டவுன்வேர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. எந்த டைரக்ஷனில் இருக்குது? டவுன்வேர்ட் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, இப்போது F நெட்டு அதாவது டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா நமக்கு எப்படி இருக்கணும் F நெட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா
அங்கே கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஓகேவே, ஆக்ஸலரேஷன் இருக்கும். அதே வந்து ரொட்டேஷனலாக இருந்தது அப்படின்னா ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா இருக்கும். அது என்னது? ஆல்ஃபாங்கிறது என்னது? வாட்? ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஓகேவா? ஸ்டேபிளாக இருக்குது. அப்போ ஈக்லிபிரியம். ஸோ அப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபாவும் அங்கே இல்லை, ஆக்ஸலரேஷன் ஏவும் அங்கே இல்லை. ஆல்ஃபா மீன்ஸ் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், ஏ மீன்ஸ் ஆக்ஸலரேஷன், ரெண்டுமே அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே இல்லைன்னா அந்த ராடு எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். என்ன பொசிஷன்? திஸ் இஸ் இன் ஈக்லிபிரியம் பொசிஷன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேஷ்னல், அதாவது ரொட்டேஷ்னலாக இருக்கணும், ட்ரான்ஸ்லேஷனில் ரெண்டு ஃபோர்ஸும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நமக்கான என்ன சொல்லிட்டோம் இங்கே? ட்ரான்ஸ்லேஷனலாக இருந்தது அப்படின்னா ஏவாவது இருக்கணும், ரொட்டேஷனில் இருந்ததுன்னா ஆல்ஃபாவும் இருக்கணும்னு சொன்னோம். அப்போ ரெண்டுமே நமக்கு இங்கே 0 ஆகுது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷனல் மோஷன். அந்த ட்ரான்ஸ்லேஷன் மோஷனில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா F1. இந்த F1 அப்படிங்கிறது எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -F1. ஓகேவா? சரி. ப்ளஸ் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது? நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் ஃபோர்ஸுங்கிறது அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால n அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2 இருக்குது. F2வோட டைரெக்ஷன் எப்படி தான் இருக்குது? டவுன்வர்ட் டைரெக்ஷன். அப்போது -F2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இதில் n ஈக்குவல் டு என்ன வரும்? n ஈக்குவல்ட்டுனா இந்த -F இந்த சைடு வந்தால் +F1 மாறிடும். அதே மாதிரி -F2 இந்த சைடு வந்து என்னவா மாறிடும்? +F2வாக மாறிடும். ஓகேவா? அப்போ F1 + F2 இந்த மாதிரி கிடைக்குது. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் n ஈக்குவல் டு F1 + F2 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி. அடுத்தது ரொட்டேஷ்னல் மோஷன். ஓகேவா? ரொட்டேஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். டார்க் இருக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ டார்க் அட் சி. ஓகேவா? சிங்கிறது இந்த பாயிண்ட்டு, நம்ம சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டதை சின்னு வச்சுக்கலாம். ஸோ யாரால்? டியூ டு F1. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? D1 இன்ட்டு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸு? F1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. தென் டார்க் அட்டு சி யாரால்? டியூ டு F2. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? டார்க்கோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா D2 இன்ட்டு F2. ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதுக்கு டைரக்ஷன் பாருங்கள். இதனுடைய இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஸோ இது இப்படியே போகுதுன்னா இது என்ன டைரக்ஷன் சொல்லுவோம்? நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ D1 F1ங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், D2 F2ங்கிறது என்னது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டோட்டல் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டவ் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? D1 F1 மைனஸ் D2 F2. ஓகேவா? ஸோ நாம் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தது அப்படின்னா ப்ளஸில் யூஸ் பண்ணுவோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு பார்க்குறது எது? D1 F1 வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ D1 F1 வந்து ப்ளஸ்ஸு, D2 F2ங்கிறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடுவோம்? மைனஸ். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? D1 F1 ஈக்குவல் டு D2 F2ன்னு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? D1 F1 ஈக்குவல் டு D2 F2 இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 டிவைடட் பை F2 ஈக்குவல் டு D2
டிவைடட் பை d1 அப்படின்னு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? f1 டிவைடட் பை f2 ஈக்குவல் டு d2 டிவைடட் பை d1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது நம்ம இந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் மாஸால் கூட பெரிய மாஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸோடைய இது. அது கண்டிஷனே அதுதான். அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சின்ன கான்செப்ட் தான். ஆனால் இதனுடைய யூசஸ் எப்படி இருக்குன்னா எனார்மஸ் அப்படின்னா வைட் ரேஞ்ச். அதாவது ரொம்ப நம்ம அதிகமான இதில் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் இந்த சைடு F1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம்? 1000. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா 100 கொடுக்குறோம். 100 நியூட்டன். ஸோ அப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பாருங்கள், இங்கே 1000 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ஸோ அப்போ எந்த சைடு நம்ம அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சைடு என்ன ஆகும்னா கீழே வந்துடும். இது மேலே போயிடும். நம்ம சீசா விளாண்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்மளை மேலே தூக்குவாங்க. அப்போ நம்ம மேலே போவோம். ஸோ இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா இது பெண்ட் கீழே வந்துடும். இது எப்படி போகும்? இப்படி இருக்கும். இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். ஏன்னா இதனுடைய வெயிட் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால இதனுடைய வெயிட், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்மி அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், d1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை நம்ம இங்கே என்ன எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அல்லது 1 மீட்டர். 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். 1 மீட்டர். ஓகேவா? 1 மீட்டர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது டார்க் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? டவ் இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு எஃப்னு பார்த்துருக்கோம். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 1, எஃப் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1000 கொடுத்துருக்குறோம். அப்போ எவ்வளோ கிடைக்கிது டார்க் அப்படிங்கிறது? 1000 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சரி, இதுக்கு பாருங்கள் F2க்கு இது 100 இன்ட்டு 10. ஸோ அப்போ இதுக்கும் நாம் டவ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 10 மீட்டர். ஓகேவா? இன்ட்டு எஃபோட வேல்யூ என்ன? 100. இது மல்டிபிள் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? 1000 கிடைக்குது. அப்போது ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஸ்மால் மாஸால் கூட பெரிய மாஸ், அதாவது அதிகமான மாஸை கூட என்ன பண்ண முடியுமா? பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நாம் எது படிக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இது நிறைய மெஷின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது. என்னது? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா ஸோ கன்சிடர் ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, ஒன் ரிஜிட் பாடி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து இட் கண்டைன்ஸ் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்குன்னா எல்லாமே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸு W1 அப்படிங்கிறது கீழே தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா பார்ட்டிகல்ஸோடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எங்கே தான் இருக்குது? கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லா மாஸும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சி நம்ம சொல்கிறோம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சிங்கிற பாயிண்டில் நம்ம என்ன இருக்கும்? எல்லா மாஸும் கான்சன்ட்ரேட் ஆகிற மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே நம்ம சி அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி இஸ் த பாயிண்ட் at which the entire weight of the body acts irrespective of the position and orientation of the body அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? the center of gravity of a body, இதனுடைய சென்டர் ஆஃப் த கிராவிட்டி அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய மொத்த வெயிட்டுமே வந்து ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் நமக்கு ஆக்ட் ஆகிற மாதிரி தோணும். ஓகேவா? அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்?
சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா மாஸுமே வந்து சென்டரில் கான்சென்ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சென்டரில் நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால இது நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ அது நமக்கு இந்த டயக்ராம் பார்க்கலாம். இதில் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது. அந்த ஷார்ப் எட்ஜில் என்ன பண்ணுறோம், அந்த ரிஜிட் பாடியை நம்ம வந்து மேலே வைக்கிறோம். ஸோ இந்த ரிஜிட் பாடி நம்ம வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த ஷார்ப் எட்ஜ் இங்கே வச்சிங்க அப்படின்னு என்ன ஆகும், இந்த சைடு கீழே வந்துடும். ஓகேவா, பேலன்ஸ் ஆகாது, இந்த பக்கம் சாயும். ஒன்று இந்த சைடு வச்சிங்கன்னா என்ன ஆகும், இந்த பக்கம் சாயும். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரிஜிட் பாடியோடைய சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ஈக்லிபிரியம் பொசிஷனாக அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, எப்படி இருக்குது, அது ஸ்டேபிளாக அப்படியே நின்றுட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு எதோ சொல்லுவோம், அந்த சிங்கிற பாயிண்ட்டு தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, சரி. இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது அதே மாதிரி ஒரு ரிஜிட் பாடியை நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி ட்ரா பண்ணுறோம். இங்கே ஏதாவது ஒரு சம் மாஸ் கூட நம்ம கட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ தொங்க விட்டோம் அப்படின்னா நேராக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த Q அப்படிங்கிற பாயிண்ட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேவா அதையும் நம்ம இந்த மாதிரி தொங்க விடலாம். ஸோ அப்போ இந்த Qங்கிற பாயிண்ட் அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் இப்படி வரும். அதே மாதிரி இந்த Rங்கிற பாயிண்ட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம அந்த மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம், கீழே நம்ம நேராக ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னோம், இதனுடைய டயகனல்ஸ்லாம் எங்கே மீட் பண்ணுதோ அங்கே தான் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு படித்தோம் இல்லையா. அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிஜிட் பாடியில் எந்த பாயிண்ட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்ஸுக்கு நம்ம நேராக லைன் போட்டோம் அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே எங்கே நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகுதோ அதுதான் நம்ம அந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறதும் சென்டர் ஆஃப் மாஸுங்கிறதும் ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் அதான் அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து எங்கே இருக்குன்னா சென்டரு. ஓகேவா, ஸோ இப்போ இது மாஸோட சென்டர் அப்படிங்கிறத சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எந்த பிளேஸில் வச்சிங்கனாலும் எந்த இடத்துல வச்சிங்கனாலும் அந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் வந்து அந்த பாயிண்ட்டு தான் இருக்கும், வேறு பாயிண்ட்டெல்லாம் இருக்க முடியாது. ஓகேவா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதனுடைய சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம எர்த்தில் யூனிஃபார்மாக இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எர்த்தில் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய சென்டர் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா, இதுதான் சென்டர். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து இவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை நம்ம இங்கே வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டோடைய எல்லா பாயிண்ட்ஸும் எங்கே தான் இருக்கணும், இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நோக்கி தான் நமக்கு இருக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஈஸியாக என்ன பண்ணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் இழுக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேவா, ஸோ அப்போ ஆனால் இதே பாருங்கள் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க, இந்த ராடோடைய சென்டர் ஆஃப் மாஸ்னால் இந்த சென்டர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம சென்டர் தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ சென்டர் ஆஃப் மாஸுக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக பாருங்கள் புரியும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், இங்கே வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால
சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒன்று கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, கப்புள் அப்படின்னு என்ன டெஃபனிஷன், அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அது என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் கொஷின் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ அதை 3 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீட் பண்ணிட்டு சென்ட் பண்ணி குரூப்பில் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ அதை உங்கள் டீச்சர்ஸ்க்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.